உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் கிறிஸ்துவுக்குரியவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். இந்த புதிய வருஷத்தில் எல்லா சூழ்நிலையிலும் வாஞ்சியோடு தாகத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் முகத்தை தேடுவதில், அவருடைய ஜீவ வார்த்தைகளை வாசித்து படித்து பற்றி கொண்டு அதன்படி நடப்பதில் நம்ம ஆர்வமுள்ளவராக இருப்போம். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம், ஆவியான தேவன் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார். அல்லேலூயா. என் அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், தேவனுடைய அந்த அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறவர்கள், நம்மை உண்டாக்கிய தேவனுடைய அந்த தொடுதலுக்காக காத்திருக்கிறவர்கள், அவருடைய பதிலுக்காக காத்து ஜெபிக்கிறவர்கள் புது பலன் அடைவார்களாம். ஆகவேதான் பரலோகம் ஏறி செல்லும் போது உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களை பார்த்து, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். என்ன அந்த பிதாவின் வாக்குத்தத்தம்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அது முன் குறித்து சொல்லப்பட்டது. இறுதி நாளில் எல்லோரும் மேலும் என் பரிசுத்த ஆவியானவரை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி, இதுதான் அந்த வாக்குத்தத்தம். ஆகவே ஆண்டவர் இயேசு உலகத்தின் பாவங்களை தன்மேல் சுமந்து பாவத்தை அழித்து சாத்தானின் அதிகாரங்களை அழித்து விட்டதனால கிறிஸ்துவின் ஆவியை, மகிமையின் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரம் உண்டு. அதற்கு நாம் ஒரு விலை கொடுக்க வேண்டும். நாம் அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், ஆனாலும் நாம் அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில், பிதாவின் பாதத்தில் தேவனுடைய தொடுதல் நமக்கு வரும்படி நாம் காத்திருந்து ஜெபிப்பது. இதை தான் ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதற்கு முன்பு அப்போஸ்தலர்கள் அவர்கள் பல குழப்பங்கள் உள்ளவர்களாக, பகை விரோதம் சிந்தை உள்ளவர்களாக, பின்வாங்கும் எண்ணம் உள்ளவர்களாகத்தான் மாம்சீகமாக இருந்தார்கள். ஆனால் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும்படி தொடும்படி காத்திருங்கள் என்றார் ஆண்டவராய் இயேசு. ஏனென்றால் ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது நம்முடைய சுயம் அழிந்து போகும், மாம்சம் அழிந்து போகும், நம்முடைய திட்டங்கள் ஒழிந்து போகும், நம்முடைய மாம்ச பலம் ஒழிந்து போகும், நமது நோக்கங்களெல்லாம் ஒழிந்து போகும். ஆவியானவருடைய பிரசன்னம், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய வழிகள், அவருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பிவிடும். ஆகவேதான் பரிசுத்தாவி பெற்ற அப்போஸ்தலர்கள் உலகத்தை அசைத்தார்கள், ராஜ்யங்களை அசைத்தார்கள், சாத்தானின் கூட்டங்களை அசைத்தார்கள், ராஜாக்களை அசைத்தார்கள், கோடி கோடியான மக்களை உலகமெங்கும் இயேசுவின் நாமத்தில் அசைத்தார்கள். எதனால? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால. ஆகவே நண்பானவர்களே, இந்த புது வருஷத்தில் என் தேவனை உமக்காக நான் வாழ விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். அதற்கு நாம் ஒரு விலை கொடுக்க வேண்டும். நம்முடைய சுயம், நம்முடைய விருப்பமான நேரங்கள் என்று இருக்கிறது, அதெல்லாம் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவர் பாதத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய வாயாய் நான் இருக்க, உம்முடைய நாமத்தை சொல்ல, ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்களுக்கெல்லாம் உம்முடைய மகிமையை காட்ட உம் ஆவியால் என்னை நிரப்பும். நான் செய்ய வேண்டியது என்ன, நான் நடக்க வேண்டியது என்ன, நான் செல்ல வேண்டிய பாதை எது, உமது ஆவியால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் போது தேவனுடைய ஆவி நம்மை தொட தொட நாம் புது பலன் அடைவோம். எவ்வளவுதான் வயதானவர்களாய் உடல் பலவீனம் உள்ளவர்களாய் ஒருவர் இருந்தாலும்
ஆவியானவர் புது பலனை கொடுத்து விடுவார். ஓட வைப்பார், நடக்க வைப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தில் ஜெயிக்க வைப்பார். ஆவியானவர் தானே மகிமையானவைகளை செய்வார். ஆகவே இன்றைக்கு இந்த புது வருஷத்தில் எவ்வளவெல்லாமோ கேட்கிற நாம், உம்முடைய ஆவியினுடைய பலனை எனக்கு அதிகமாய் தாரும் என்று கேட்போம். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவராகிய தேவனுடைய பாதத்தை தேடுவோமா? அது நடுகிறவானாலும், விடியற்காலையானாலும், காலையானாலும், மத்தியானமானாலும், மாலையானாலும் கர்த்தருடைய பாதத்தை தேடுவோம். புது ஆவியால், புது எண்ணெயால், புது பலன் அடைவோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நேச கர்த்தாவே, கைவிடாதவரே, பலப்படுத்துகிறவரே, அற்புதமானவைகளால் எங்களை நடத்துகிறவரே, ஆச்சரியமான வாசல்களை திறக்கிறவரே, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாததெல்லாம் எட்டி பிடிக்கும்படி செய்கிறவரே, ஆண்டவரே இயேசுசாமி, உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய சுய சிந்தையோடு கூட நாங்கள் போய்விடாமல் எல்லாவற்றிலும் உம்முடைய பாதத்தை தேடி காத்திருக்கிற நேரங்களை எங்களுக்கு தாரும். உம்முடைய வேதத்தை அறிகிற அறிவின் நேரங்களை தாரும். உம்முடைய பிரசன்னத்தால் நான் மறுரூபமாகும் நேரத்தை எனக்கு தாரும். எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாக நிரப்பி, தேவனே, சபைகளெல்லாம் புது பலன் அடைவோம், ஜனங்களெல்லாம் புது பலன் அடைவோம். புதிய புதிய சபைகள் இந்தியாவில் லட்ச லட்சமாய் எழும்ப வேண்டும். விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் எல்லோரும் ஊழியக்காரிகளாய் மாற வேண்டும். நம்முடைய ஆவியினால் ஆகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.